வெல்கம் டு மை டார்லிங் சில்லிகுடி சேனல். இந்த சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, வெங்காய சட்னி செய்கிறது எப்படி தான் பார்க்க போகிறோம். நமக்கு தேவையான பொருள் கருவேப்பிலை, தக்காளி, வெங்காயம் இது இருந்தால் போதும். அதுக்கப்புறம் கடாயில் சட்டி எடுத்து வச்சாச்சு, எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் நல்லா பாயில் ஆகட்டும். பாயில் ஆனதுக்கப்புறம் தேவையான அளவு கடுகு போடணும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை பார்க்குறவங்க, புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நீங்கள் ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்பும் ஒவ்வொரு லைக்கு தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போட மோட்டிவேஷனாக இருக்கும். பாருங்கள், எண்ணெய் கொதிச்சதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டாச்சு. கருவேப்பிலை போட்டதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சு வெங்காயம் இருக்குது, வெங்காயம் எடுத்து வச்சாச்சு. நல்லா கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கப்புறம் அதில் நம்ம வெங்காயத்தை போட்டு ஆட் பண்ணிட்டோம். ஆட் பண்ணி அது நல்லா பாயில் ஆகிற வரையிலுமே வெங்காயத்தை வதக்குங்க. வதங்கினாலே தெரியும், வெங்காயம் இவ்வளோ பெருசாக இருக்காது, ரொம்ப சின்னதாக மாறிடும். சீக்கிரமாக குக் பண்ணி நம்ம சீக்கிரம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அடிக்கடி சாப்பிடாதீங்க, ஏதோ டைம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், மசாலா போட்டு எல்லாமே போட்டு ரெடி பண்ணி கீழே எடுத்து வச்சாச்சு. நல்லா ஃபேன் காற்றுல ஆற விட்டுருங்க. ஆற விட்டுட்டு நம்ம வீட்டில் மிக்ஸி இருக்கும் பாருங்கள், மிக்சியில் எடுத்து போட்டுருங்க. ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போடுங்க, நான் ஸ்மெல் வரும். எடுத்து மிக்சியில் எடுத்து தேவையான அளவுக்கு போட்டாச்சு. மிக்சியில் மூடி மிக்சியில் அதை அடைச்சாச்சு. அதுக்கப்புறம் சட்னி பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. அது ஒரு 10 நிமிஷம் ஆகும் சட்னி ரெடி பண்ணேன். அதுக்கப்புறம் சட்னி ரெடி பண்ணதுக்கப்புறமும் இன்னொரு டைம் பாயில் பண்ணணும். ஏன்னா ஒரு ஸ்மெல் வரும். ஸ்மெல் வராததுக்கு கருவேப்பிலையும் எண்ணெயும் வச்சு மிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக என்ன பண்ணால் திருப்பி இன்னொரு டைம் அடுப்பில் வச்சு நம்ம சட்னி இன்னொரு டைமு ஹீட் ஆகிற வரையிலுமே நான் பாயில் பண்ணிட்டீங்கன்னா சட்னி நல்லாயிருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். சேனலில் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்கள் ஒவ்வொரு லைக்கும் ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போட மோட்டிவேஷனாக இருக்கும்.